ஸ்நேகன் மற்றும் கன்னிகா இவங்க 2 பேத்துக்குமே குழந்தை பொறந்ததுக்கப்புறம் தொடர்ந்து சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்கள பத்தி வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில ஸ்நேகன் அவர்கள் வச்சிருந்த பெட்டிய பத்தி சமீபத்தில ஷேர் ஆகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன பெட்டி? அதுல என்ன இருந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்நேகன் அவர்களுடைய அம்மா வந்துட்டு சமீபத்தில இறந்து போயிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் இந்த ஒரு நிலையில அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்க ஊருக்கு போயிட்டு, அதாவது அவரோட சொந்த ஊருக்கு போயிட்டு அங்க அவங்க அம்மாவோட புடவைகள், அவங்க இருந்த பொருட்கள், முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நினைவா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு ட்ரங்க் பொட்டியில போட்டு அத எடுத்துட்டு வந்துட்டாரு. ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம அங்க போய் இருக்க போறது கிடையாது. ஸோ அம்மா நினைவா இருக்குது. நமக்கு முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியில தான் வச்சிருந்திருக்காரு. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல. பல வருடங்களா பார்த்தீங்கன்னா, அவரு அந்த பெட்டிய அவங்க வீட்ல தான் வச்சிருக்காரு. அண்ட் சமீபத்தில அவங்க அம்மாவோட புடவைகளையுமே அந்த பெட்டியில ஆட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பெட்டிய தொறந்து பார்த்து, அந்த பெட்டியில இருக்க புடவைகள தான் அவரு வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியா கிட்ட குடுத்திருக்காரு. கன்னிகா பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. "இந்த பழைய புடவைய எதுக்கு இப்ப என்கிட்ட குடுக்குறீங்க? இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்?" அப்படின்னு. சிநேகன் அவர்கள் அதற்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "இந்த ஒரு புடவையில தான் நம்ம குழந்தைகளுக்கு தொட்டி கட்டி போடணும். ஏன்னா, இது என்னோட மிகப்பெரிய ஒரு ஆசை. எங்க அம்மாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும். மகனுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா, ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட சேலை துணிமணிலாம் எடுத்து போட்டு, அதுல அந்த குழந்தைக்கு தொட்டி கட்டி, அந்த குழந்தைய வந்துட்டு தாலாட்டுவாங்க, பாட்டு பாடுவாங்க, இந்த மாரிலாம் பண்ணுவாங்க. ஆனா, என் குழந்தைக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லாம போயிருச்சு. அவங்களோட பாட்டி தான் கூட இல்லாம போயிட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த பாட்டியோட புடவைகள்லயாவது அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தாலாட்டட்டும், தூளியாடட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் ரொம்பவே எமோஷனல் ஆகி இருந்திருக்காரு. உடனடியா அங்க இருந்த கன்னிகா அவர்கள் அவர சமாதானப்படுத்தி, "இவ்வளோ தானே உங்க ஆசை, நம்ம பண்ணிடலாம்" அப்படின்னு 2 குழந்தைங்களுக்குமே அவங்களோட சேலையில தான் தூளி கட்டி போட்டு ஆட்டி விட்டுருந்திருக்காங்க. அண்ட் ஒரு வேளை தூளி கட்ட முடியலனா கூட, அவங்கள படுக்க போடுற அந்த இடத்த பார்த்தீங்கன்னா, அந்த சீலைய விரிச்சு விட்டுருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு செய்தி வெளியாகி ரொம்பவே நெகிழ்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் கார்த்தி அவர்களோட 29வது பட அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில சோசியல் மீடியால வெளியாகியிருக்கு. டானாகாரன் படத்தை எடுத்திருந்த தமிழ் இருக்கார் இல்லையா? அவர் தான் இந்த ஒரு படத்த இயக்க போறாரு. கப்பல் தான் வந்து காட்டினீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்ல காட்டியிருக்காங்க. ஸோ இத பார்க்கும்போது கண்டிப்பா ஏதோ கப்பல்ல நடக்கக்கூடிய, கடல்ல நடக்கக்கூடிய படம் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்தில வடிவேலு அவர்கள் நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, கார்த்தி அவர்கள் சிங்கிள் ஹேண்ட்லியாவே நல்லா காமெடி பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அதே மாரி தான் நம்ம வடிவேலு சாருமே. இவங்க 2 பேருமே இணைஞ்சா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. வடிவேலு அவர்கள் கடைசியா பண்ணியிருந்த மாமன்னன் படத்துல ரொம்பவே ஒரு இறுக்கமான ஃபேஸோட தான் நடிச்சிருப்பாரு. அவரோட காமெடிய நம்ம பார்க்கல. ஸோ இந்த ஒரு படத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் அவரு இறுக்கமான முகத்தோட தான் நடிக்க போறாரா? இல்ல காமெடி பண்ண போறாரா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த ஒரு காம்போ அப்படிங்கிறது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்போவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு காம்போ பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.